தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது அதிக விசேஷம்னு சொல்லுது. இந்த வசனத்தெல்லாம் காட்டி எங்களுக்கு கொடு, எங்களுக்கு கொடுன்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. மோகன் சிலாசஸ் கேட்காரு, பால் தினகரன் கேட்காரு, இது கேட்காரு. இப்போ இந்த வசனம் வந்து நான் என்ன கேட்கேன்னா, இந்த வசனம் படம் மோகன் சிலாசஸ்க்கு பொருந்தாதா? இந்த வசனம் அப்ப பால் தினகரனுக்கு பொருந்தாதா? அப்பனா அவர்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். காணிக்கையை குடுன்னு சொல்லி வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம்னா, அந்த வசனம் மோகன் சிலாசஸுக்கும் பொருந்தும், அந்த வசனம் பால் தினகரனுக்கும் பொருந்தும். அப்ப அவர்களும் கொடுக்கணும் அல்லவா? அப்பனா அவர்களும் கொடுக்க வேண்டிய இதுல இருக்கிற இருக்க 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 இருக்கிற இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அவர்கள் எப்படி உங்ககிட்ட வந்து நீங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியும்? கேட்க முடியாதுல்ல. ஏன்னா அந்த வசனம் வந்து 2 பேருக்கும் பொருந்தும். மோகன் சிலாஸ் உங்ககிட்ட கேட்காருன்னா, அந்த மோகன் சிலாஸுக்கும் அந்த வசனம் பொருந்தும், உங்களுக்கும் அந்த வசனம் பொருந்தும். குடுங்கள். மோகன் சிலாஸுக்கு கொடுக்கணும். நீங்களும் கொடுக்கணும். அப்புறம் 2 பேரும் மாறி மாறி கொடுத்துக்கிடணும். அப்படிதான் அந்த வசனம் வந்து சொல்லுது. ஆனா அந்த வசனத்தை உங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். மோகன் சிலாஸ் ஆகிய எனக்கு அந்த வசனம் பொருந்தாது. அதனால நீங்க தான் எனக்கு கொடுக்கணும்னு போதிக்கானா, அவன் ஒரு வசனத்தை வேதத்துல இருந்து எடுத்துடுறான். அவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. அப்பனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒருத்தனை நோக்கி காணிக்க கேட்கனா நீ சபிக்கப்பட்டவன். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஏன்னா அதான் நம்ம பார்த்தோம், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா உங்களுக்கு சர்வ வல்லமை உள்ளவர் தகப்பனாக இருக்கும்போது நீங்க போய் ஒருத்தன் போய் காணிக்க கேட்டீங்கன்னா அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் தானே. அதான் பைபிள் என்ன சொல்லுது, நீங்க மீனை கேட்டாலும் உங்களுக்கு பாம்பை கொடுப்பனா, நான் பரமபிதா உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வாருன்னு சொல்றாரு. அத அப்பனா நீங்க ஒரு சேட்டன் நபர்கிட்ட போய் அடுத்த வீடை தட்டி போய் எனக்கு உதவி செய்யணும் ஒரு தேவனுடைய பிள்ளை போய் கேட்டானா, அவன் அவனோட தகப்பனை எந்த நிலையில வச்சிருக்கான்னு பாத்துக்கிறேங்க. அவன் தகப்பனை எந்த நிலை அப்பனா ஒரு இந்த மோகன் சிலாஸ் வந்து காணிக்க கொடு, நீங்க எந்த அளவினால அழைக்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு அழைக்கப்படும்ங்கிற வசனம் வந்து மோகன் சிலாஸுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்ல பால் தினகரன் பயல்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? அவரும் செய்யணும். நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க. அப்பனா அவன் அந்த வசனத்தை வச்சு உங்ககிட்ட கேட்கான அவன் பிச்சை எடுக்கான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது பால் தினகரன் பிச்சை எடுக்கான், மோகன் சிலாசஸ் பிச்சை எடுக்கான். எந்த அளவினால நீங்கள் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால அளக்கப்படும்னா, நீ அளந்திருக்கிறியா? நீ கொடுத்திருக்கியா அந்த வசனத்தை? நீ அந்த வசனத்தின்படி யாருக்கு கொடுத்திருக்க? எல்லாருக்கும் கொடுக்கணும். உனக்கும் அந்த வசனம் பொருந்தும். அப்பனா நீ காணிக்க கேட்கனா நீ பிச்சை எடுக்க. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளையாகும்படி அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அவ்வளவு அதிகாரத்தை வச்சுட்டு நீ பிச்சை எடுத்தனா, நீ என்ன மறையுமோ என்ன சொல்ற? என்னுடைய தகப்பன் வந்து ஒரு மோசமான தகப்பன்கிறத காட்டுற. நீ ஒரு வசனத்தை எடுத்து போட்டுற. எவ்வளவு எவன் எவன் காணிக்க கேட்கானோ, எவன் எவன் தசம பாகம் கேட்கானோ, அத்தனை பேரும் பிச்சைக்கார பையா.